ஹாய் ட்ரேடர்ஸ். நிறைய பேர் வந்து நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி காமிங்க உங்கள் இண்டிகேட்டரை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக இப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன். ஏன்னா இது நிறைய பேர் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரேண்டமாக ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அக்டோபர் கூட வேண்டாம், நம்ம ஒரு செப்டம்பர் 10th அது மாதிரி கூட போடலாம். யூஸ் மேனுவல் டேட்டை செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம லேபிள் கரெக்டாக அங்கே போயிடும், நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாம். அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஓகே, ஸோ அன்றைக்கி என்னென்னலாம் எனக்கு தெரியாது, ஜென்ரலாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரேண்டமாகவே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 9th. ஓகேங்களா? ஸோ நம்ம போட்ட டேட் வந்து 10th. ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவு ஒன் டே வந்து பேக் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம 10th போட்டால் 9th லெவல் ஷோ ஆகும். இப்போ நான் வந்து 11 போட்டால் 10 ஷோ ஆகும். ஓகேங்களா? பார்த்துங்க. ஸோ நம்ம லெவல்ஸு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக புல்லில் போச்சு, 0 லைன்லேருந்து புல்லில் போச்சு. புல்லேருந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் தான். ஸோ பியரில் சப்போர்ட் எடுத்துச்சு, பியர் உடஞ்சிது, திருப்பி வந்து இதாச்சு. அப்போ கன்சல்டேஷனுக்கு வந்து நம்ம என்ன போடலான்னா கன்சல்டேஷன் ஜோன் போட்டுக்கிட்டால் போதும். நிஃப்டி கன்சல்டேஷன் இப்போ அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். என்னென்னா இங்கேருந்து நமக்கு வந்து இந்த பியர் டு புல்லேருந்து ரேஞ்ச் 1, திருப்பி ரேஞ்ச் 1லேருந்து 0 லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம ரேண்டமாக அடுத்த டேட் போயிடலாம். கொஞ்சம் பக்கத்துலேயே போவோம், ஏன்னா ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து 24th போகிறேன். அப்போனா 23rd டேட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? 23rd. ஸோ இது வந்து 1 இயருக்கு ஃபுல்லாகவே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜோனை வந்து நார்மல் ஜோனுக்கு போட்டுக்கிறேன் நிஃப்டின்ட்டு, ஏன்னா இது கன்சல்டேஷன் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் வந்து விவேம்பு கீழே இருந்துச்சு, 0 லைன் கீழே இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பியர் கீழே போச்சுன்னா ரேஞ்ச் 1 வரைக்கும் கன்ஃபார்ம்டு டார்கெட்னு. கன்ஃபார்ம் வந்து அடிச்சது. இங்கேருந்து ரிவர்சல் அடித்து நேராக புல்லுக்கு போச்சு, திருப்பி வந்து பியரில் வந்து நின்றுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம லெவல்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் மேட்சிங்காக பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொரு இது கூட நான் போட்டுடுறேன். ஸோ இன்றைக்காவது ஒரு ட்ரெண்டிங் டே, இந்த டேட் பார்க்கலாம். இது வந்து 26th. ஓகேங்களா? அப்போ நான் 27 டேட் செட் பண்ணணும். ஓகே,